அம்மா அம்மா நீங்க டாக்ஸிக் அம்மா அப்படின்றதா ஜீ தமிழா எபிசோட பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு நான் ஃபீல் பண்ணது. இன்ஃபேக்ட் என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் கூட அப்படிதான் போட்டேன். அம்மா அப்படின்றவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. நமக்காக ஏகப்பட்ட தியாகங்கள். ஆல்மோஸ்ட் அம்மா இல்லாமல் யாருடைய வாழ்க்கையுமே நிறைவடையாது. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்படின்ற அந்த விஷயத்த ஓவர் ட்ராமாட்டைஸ் பண்ணி, ஓவர் எமோஷ்னலைஸ் பண்ணி, அம்மா சென்டிமெண்ட்டுக்குள்ளே நம்ம சமூகம் சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அப்பப்போ நான் யோசிப்பேன். அது இந்த எபிசோட பார்த்து முடித்த பிறகு இன்னும் இவ்வளோ டாக்ஸிக் அம்மாவா நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க, இதை தெரியாமையேவா நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம், இந்த பசங்களோட வாழ்க்கையெல்லாம் நினச்சா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை ஜாலியாகவும் சீரியஸாகவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு கிச்சடியில் நான் வந்தாச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ஸோ இதை நான் மட்டும் பேச போகிறது கிடையாது. என்னோட ஒய்ஃப் மெட்டா மைண்ட்ஸ் சேனல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்னால இந்த மாதிரியான சிக்கலான பிரச்சனையான டாபிக்ஸை அப்பப்போ நான் அவங்கள கூப்பிட்டுப்பேன். வணக்கம். நான் எடுத்தோடனே சண்டைக்கு தான் வரப்போகிறேன் நான். ஏன்னா டாக்ஸிக் அம்மான்ல பேரண்டிங்கே டாக்ஸிக்காக தான் இப்போ இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஜாஸ்தி. அதாவது பேரண்ட்ஸ்னு சொன்னால் பரவாயில்ல, அம்மா மட்டும் இல்லை. இதில் அம்மாக்கள் பொதுவாக பையங்களை இப்படி ரொம்ப இதுவாக கண்ட்ரோல்டாக இருக்கிறதா இருக்கட்டும், அப்பா ஓவர் பேம்பரிங் பண்ணி அது ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய்கிட்டு இருக்குது. ஸோ பேரண்டிங்கில் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடு ஆக்சுவலாக நேற்றுலேருந்து நான் ஃபேஸ்புக்கில் பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நிஜமாவே இல்லை ஸ்கிரிப்டடா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆவுடைய வேற நமக்கு நண்பர் வேற ஆவுடை, நீங்கள் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு ஆவுடைக்கு வேற டேக் பண்ணி ஆவுடை அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டார். நீங்கள் பாதி எபிசோடு தான் பார்த்துருக்கிறீங்க, முழு எபிசோடை பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் ஹேண்டில் இட் குவைட் வெல். ஸோ அந்த எபிசோடை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு அம்மா வந்தாங்க. அதாவது ஹோல் டாப்பிக்கே குடும்பத்தில் நான் வச்சது தாண்டா சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் எப்பா டார்ச்சரியா அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அவங்களோட மகன், மகள், மாமியார், மருமகள், இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான். ஸோ இதில் முதல்ல இந்த பையனை பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட கூட இது வரைக்கும் பேசினதில்லை. ஸோ ஹோல் பாயிண்ட்டே அந்த பையன் இப்படி வளர்ந்துட்டானே, எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டானே. ஸோ இதுக்கப்புறம் இவங்க அம்மாட்ட பேசுனதை கேட்டால் தான் இன்னும் நமக்கு வெறியாகும். தான் சார் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் ஒரு மாதிரி இருந்தார் வயசில், இப்போ இல்லை. அதனால நம்ம பிள்ளையும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பயம் சார். பொம்பளையா இருந்திருந்தா நான் கூட்டு வந்திருக்க மாட்டேன், ஆம்பளையா இருக்க போய் தான் கூட்டு வந்தேன். அப்ப ஃபீமேல் ஆங்கர் இருக்கிற ஷோக்கு இந்த அம்மா போவே போவாது போல. அடுத்து அவங்க போவாங்க. நான் முதல்ல அதை கேட்டுட்டு தான் வந்தேன். நம்மளால இன்னொரு வாட்டிலாம் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு நமக்கு டென்ஷன் ஆகுது, வெறியா இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இந்த அம்மா நான் பார்த்த உடனே நேற்று சொல்லிட்டேன். இப்போ அந்த பையனுக்கு ஐ திங்க் அந்த பையன் ஒரே பையன் தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு பையனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொம்பளை பிள்ளையோட பேச ஓகே, அது ஒரு மாதிரி இருக்குது. அது மேபி இவங்களோட திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. திருநெல்வேலியில் இருக்கிறதோ இல்லைன்னா அந்த ஊர் சைடில் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத. ஏன்னா அவங்க ஒரு காரணமும் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்கள சேர்ந்து ஒரு மைண்ட் ஒரு கண்டிஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஷீ இஸ் மோர் இன்செக்யூராக இருக்கிறாங்க. ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கு. அநேகமாக அதனால அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருந்தாருன்றனால அவங்க அசிங்கமோ அவமானம் பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவனோட எனக்கு அதுதான் புரியல. அப்போ இவங்க தெரியல இவன் என்ன ஸ்கூல்ல படிச்சான்னு தெரியல. இந்த பையன் எங்கேயுமே நீ பேசக்கூடாது, உட்காரக்கூடாது. இன்னும் அவங்க சொல்லுவாங்க இவங்க வேற கிரகத்துல வாழ்றாங்களான்னு எனக்கு புரியல. யாரோ ஒரு பொண்ணு வீடியோ காலில் இதுக்கு டவுட் கேட்டுச்சு, அந்த ஃபோனை தூக்கி உடச்சிட்டேன், 2 ஃபோனை தூக்கி உடச்சிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க அவங்க சென்ஸோடு தான் பேசுகிறாங்களா? இல்லை இட்ஸ் அ மோர் ப்ரொஜெக்ஷன் தான். அதாவது என்னென்னா ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஆஃபீஸில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆஃபீஸில் பாதி நேரம் காமிக்கவே மாட்டோம், ரொம்ப நல்லவங்களா இருப்போம். அங்கே இருக்கிற பாஸ் மேலேயோ இல்லை கூட இருக்கிற கலீக் மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருந்துச்சுன்னா அது எங்கே காமிப்போம்? வீட்டில் பிள்ளைகள்கிட்டையோ இல்லைன்னா ஹஸ்பண்ட்டையோ இல்லை ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்டையோ காமிச்சு எரிச்சல் எல்லாத்தையும் காமிப்போம். அது ப்ரொஜெக்ஷன். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஹஸ்பண்ட் மேலே கொலை காண்டில் இருக்குது அந்த அம்மா. அந்த ஹோல் இதை நான் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி சில்ட்ரன் கிட்ட தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் செய்கிறாங்க.
அண்ட் அது அந்த பயத்தையும் சரி அந்த அசிங்கம் அவமானம் வாட் எவர் ஷி ஹஸ் ஃபேஸ்ட் அது வந்து திருப்பி நடந்துருமோன்ற ஒரு பயத்துலையும் தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹோல் பேரண்டிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அவன் தப்பாக போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று எல்லா அம்மாவும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 90 இல்லை அதோட அளவு இருக்குல்ல. சி அவங்க எல்லா அம்மாவும் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி புரியுது எனக்கு. எல்லா அம்மாவும் வந்து பையன் வந்து தடம் மாதிரி போயிடக்கூடாது, அவங்க சின்ன வயசில் லவ்னு போயிட்டானா என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம லவ்லேயே நம்ம வந்து கெட்ட வார்த்தை தான் நம்ம ஊரில். ஸோ லவ் பண்ணுறான்னாலே ஐயோ அப்போ நான் என் வளர்ப்பு சரியில்லையோன்னு இன்னொருத்தர் கேள்வி கேட்டுருவாங்கன்றதான் அங்கே இருக்கிற பிரச்சனையே. இந்த பேரண்டிங்கில் முழுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்த எல்லாமே வந்து என்னென்னா தன்னை கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல அது வந்து அவங்கள பெருமையாக சொல்கிறாங்களோ இல்லையோ, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு என்ன கேவலமாக வளர்த்துருக்கிற பிள்ளைய அப்படின்றது யாராவது சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இதில் நிறையவே காமிக்கவும் செய்கிறாங்க. இந்த அம்மா அந்த ஆவடை வேற சும்மா இல்லாமல் ஒரு பொண்ணோட பேச வைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆவடை பண்ணது நல்ல விஷயம். இந்த பையன் எப்படி பேசுவான்றதே ஒரு பெரிய தெரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு, நிஜமாவே இந்த பையன் ஏமாத்துறானோ சும்மா போய் சொன்னா கேட்டால் அவன் இல்லைன்னு அவன் சொல்றதை ரொம்ப பயத்தில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் எப்படி இருக்கும் நான் பார்த்தேன்னா அடிச்சிருவேன் அந்த இடத்துலயே. இப்பதான் அடக்க போகுது கீழே இறங்கி. பொண்ணையும் அடிப்பேன் பையனையும் அடிப்பேன். யாரா இருந்தாலும் வெட்டுவேன்ற மாதிரி பேசினாங்க. ரெண்டு பேரையும் அடிப்பேன். ஆமா சார் உண்மையிலே வெட்டுவேன், தப்புன்னா வெட்டுவேன். அந்த பையனால அந்த ஒரு பொண்ணோட கான்வர்சேஷனே he was unable to initiate பண்ண முடியல. இது இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நேரத்துல யங்ஸ்டர்ஸ் பொதுவாவே ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கு. இப்போ they are not confident. பையனா இருந்தா இப்ப மேபி எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அந்த வீட்ல நானும் அப்படிதானா நிஜமாதானா சரி ஓகே ஒரு காலேஜ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்ப என்ன வீட்ல எல்லாரும் பசங்க அதிகமா வந்து பெண்களே இல்லை, தங்கச்சி மட்டும் அது எங்கேயோ கசின் அதுவும் வந்து ரொம்ப எப்பயாவது பார்ப்போம் அப்படின்றப்போ அந்த கான்வர்சேஷன் அவங்களோட உலகமே நமக்கு தெரியாமல் போயிடும்ல. ஸோ அதனால் நம்ம மட்டும் தான் ரைட்டு அப்படின்றது விச் இஸ் நேச்சுரல். ஆனால் பட் இந்த பையனோட கேஸ் இன்னும் ஒஸ்ட். ஆமாம், நீங்கள் அந்த இனிஷியேட் பண்ணணும், ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறோம், அவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்கிறது. ஸோ இதில் இந்த பையனோட கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஒருத்தவங்கள ரொம்ப கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் வளர்க்குறோம், நம்ம பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறோன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அவங்க ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு போகிறப்போ அவங்களால அதை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியவே போகிறதில்ல. நீங்கள் அதான் கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப பிரச்சனை தான். அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டில் பயங்கரமாக கஷ்டப்பட போகுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இல்ல அது அடுத்த இன்னொரு அம்மா அதோட அடுத்த வருஷம் காமிப்பாங்கல்ல. அதுல வந்து வந்துச்சுன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பையன் கரெக்டா தான் கேட்கறான். அந்த பொண்ணு இது கூட அது ரொம்பவே எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணா இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜி அண்ட் பர்சனாலிட்டியா இருக்கிற ஒரு பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆப்வியஸா 2K கிட் பொண்ணு தான் வரும். ஸோ செத்தா சேகர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டம் தான் இவங்களோட, ஆப்வியஸா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எல்லா ஆண்களும். இல்ல ஆனா அதுலயும் ஒரு ட்ரிக்கி விஷயம் இருக்குது. அந்த பொண்ணு வந்து அப்படி சப்போஸ் ஒரு அவுட் கோயிங்கான ஒரு பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா she might even accept this fellow. லைக் என்னன்னா ஒரு திருப்பி ஒரு மதர்லி கேருக்குள்ள அவன் போயிடுவான் திருப்பி. அந்த பொண்ணு வந்து இவனை டேக் கேர் பண்ற மாதிரி, ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இத்தனை நாள் அம்மா கிட்ட எல்லாமே சரண்டர் ஆகி அம்மா சொல்றது அம்மா சொல்றது அம்மா சொல்றது அப்படின்னு இருந்தது. தனக்குன்னு ஒரு ஆசையோ தனக்குன்னு ஒரு கனவோ எதுவுமே பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு சொல்றாரு, பட் ஸ்டில் ஹீஸ் ஓகே வித் இட் அப்படின்றப்போ இன்னொரு ஒரு பொண்ணு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஒரு பொண்ணு வருதுன்றப்போ அந்த பொண்ணு வந்து திருப்பி அந்த பொண்ணு வந்து டேக் கேர் பண்ணுது, இல்ல அதுதான் பாத்துக்க போகுதுன்றப்போ he will again be the same thing. அதே நேரத்துல இப்போ அவங்க அம்மா அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து இவனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறப்போ ஃபேமிலி டைனமிக்ஸ்ல பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பையன் வந்து பொன்னாட்டி சொல்ற பேச்சா இல்ல தா சொல்ற பேச்சு அந்த ஒரு மேட்டர் வர்றப்போ பெரிய he will suffer between both of them. கண்டிப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருந்தாலும் ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கும். ஊர்ல இருக்கிறதுனால ஓகே இவனோட கம்மியான படிச்ச ஒரு பிள்ளைய பார்த்து வீட்டுக்கு சொல் பேச்சு அப்படிலாம் இப்போ எந்த பிள்ளைகளும் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் படிப்புக்கும் சொல் பேச்சு கேட்கறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. தயவு செய்து படிப்புனால சொல் பேச்சு கேட்காம போயிடுவாங்கன்ற ஐடியாலஜி நம்ம இங்கே கொண்டு வரவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கிராமத்தம்மா. சரி இவங்க நான் வந்து முதல்ல நினச்சேன் சரி இவங்க அதிகமாக படிக்காதவங்க அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சி கட் பண்ணா அடுத்து ஒரு எஜுகேட்டட் அம்மா, அது இன்ஃபேக்ட் கம்பெனிலாம் வச்சிருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. நான் அந்த பையனை தான் இந்த பையனோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன். ஆஃப் ஷாட்ஸ் போடக்கூடாது.
அது இல்லாமல் வந்துட்டு லேட் நைட்டு 9:30 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இவங்களோட வாழ்க்கையில் அப்பா அப்படின்ற கேரக்டரை பற்றி ஒன்றும் தெரியல, ஸோ அப்படி வரல. பட் டெஃபினட்டாக அவரோட ரோல் என்ன அப்படின்றது தெரியல. அதுவும் அவங்க அன்றைக்கி நல்லா இருந்தாங்கன்னா 9:30 மணி வரைக்கும், இல்லை அவங்க கொஞ்சம் மூட் ஸ்விங்கு மூட் அவுட் அப்படின்னாங்கன்னா 7:30க்குலாம் வீட்டில் வந்துடணும். பட் இருந்தாலும் இந்த பையன் 6 மணிக்கு எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், அருகம்புல் ஜூஸ் குடிக்கணும், நினச்சாலே ஷார்ட்ஸ் போடக்கூடாது, கிராக்ஸ் போடக்கூடாது, நினச்சாலே கஷ்டம். இன்ஃபேக்ட் அந்த ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னா அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, நீ ஷார்ட்ஸ்லாம் போடக்கூடாது எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சீக்கிரம் வந்துடணும், எங்கே போனாலும் 7:30 மணிக்குள்ள வந்துடணும். இல்லை அது 7:30 மணிக்கு வரணும், ஒரு 8 மணி இல்லை ஒரு 12th படிக்கிற பையன்றப்போ ஐ திங்க் தட் சவுண்ட்ஸ் ஓகேனா. வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு 12th படிக்கிற வரைக்கும் நம்ம அப்படி தான் நம்ம ஊரில் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் சேஃப்டி இஷ்யூஸ் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுனா பையனுக்கும் அப்படி ஒரு விஷயம் இன்னமும் சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரே நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக பொம்பளை பசங்களுக்குலாம் 5-6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாதுன்றது நிறைய நேரம் எழுதப்படாத ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைனா எனக்கு இன்னுமே அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். அது சேஃப்டி இஷ்யூஸ் அது வேறு பிரச்சனை. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஓவராக தான் அந்த அம்மா பேசினாங்க. அவங்க இன்னும் முடிக்கல, அதான் இன்னும் இருக்கு, ட்ரெய்லர் தான் அது. சம்டைம்ஸ் ரூலாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். இப்போது நீ பொண்ணுங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுறான்றதை மானிட்டர் பண்ணிப்பேன். நாசமாக போச்சு. அவன் ரொம்ப கஷ்டம்தான். இவங்களோட இவங்க எஜுகேட்டடு ஒரு சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் கண்ட்ரோல் தான். அதாவது என்னன்னா ஷீ ஃபீல்ஸ் அது குழந்தை தன்னோட எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா குழந்தை தன்னோட ப்ராடக்ட், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். அது அந்த ப்ராடக்டை வந்து பெஸ்ட் ப்ராடக்டாக டெலிவர் பண்ணணும். அதாவது நான் சொல்கிறேன் ப்ரெக்னன்சி டெலிவரியை சொல்லலை, அந்த ப்ராடக்டை பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணணுன்றது தான் இவங்களோட ஒரு அந்த க்ரைட்டீரியாவே. அந்த பெஸ்ட் ப்ராடக்டை டெலிவர் பண்ணால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது பெஸ்ட்டு. அந்த கண்டிஷன்ஸ் யார் டிசைட் பண்ணுறோன்னா இந்த அம்மா மட்டுமே தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அது இந்த ஏஜ்க்கு அப்புறம்ன்றத விட சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களோட பார்ட்டிசிபேஷன், அதாவது குழந்தையோட பார்ட்டிசிபேஷன்ற இப்போ நடக்கிற தப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது சார். அவ்வளோதான், பயமாக இருக்குது. அவன் எனக்கு உட்கார்ந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நானா சிலது புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு ஆயிடுவேன். அது இல்லாமையே போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ இப்போ அதுவும் புதுசாக நான் சேர்ந்துருக்கிற வேலைக்கும் அதெல்லாம் கேட்குறப்போ ஐயோ என்ன நடக்குதுங்க. அதாவது ஒரு நாட்டில் அவங்க ஆட்சியில் அவங்க என்ன தேவைப்படுது, ஒரு குழந்தையோட ரெப்ரசன்டேஷன் வேணுன்றதுக்காக எவ்வளோ சேஞ்சஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நான் இப்போ ஒர்க் பண்ணுற அந்த யூனிட்டில் இதை எனக்கு இந்த முடி வெட்டுறது, நான் அதை எங்கள் அம்மா வந்து முடி வெட்டிட்டு வந்தோடனே என்னது முன்னாடி இவ்வளோ வச்சுருக்கேன், சில சமயம் ரொம்ப ரேராக திருப்பி போய் வெட்டி ஜாலியாக போய். ஆனால் இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ எனக்கு இந்த ஊரில் வந்த பிறகு இந்த முடி வெட்டுறதுலாம் இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறாங்க. அதுலலாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அதில் யார் நீ தலையிடுறதுக்குன்ற மாதிரி தான் எனக்கு இன்னும் அது சில விஷயத்த இன்னும் இப்படி போகிறாங்க. இல்லை இந்த அம்மா எப்படி இருக்காங்களோ சில விஷயத்த நீயும் அப்படிதான் இருக்கிற. இப்போ என்னன்னா ஸ்கூலுக்குன்றப்போ நம்ம வந்து வி ஹவ் காட் அ கோட் ஆஃப் கான்டாக்ட், இப்படி தான் இருந்தால் கோட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது பிஹேவியரில் இருக்குன்றதை தாண்டி இவங்க வந்து என்னன்னா இப்படி தான் தலை சீவி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்ன்றதை நம்ம ஸ்கூலில் இன்னமும் அது இருக்க தான் செய்யுது. அது ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு அது செட். இது என்ன கொடுமை அப்படின்னா இதை கொண்டு வந்தது இவங்க தான். இந்த பிரிட்டிஷர்ஸ் அங்க வந்தப்போ அவங்க வந்து மிலிட்ரி ஆள் எடுத்தப்போ அவங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹேர் கட்டாக இருக்கட்டும், யூனிஃபார்மாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க கொண்டு வந்தது தான். பட் ஆனால் தே ஹவ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் இட். தே ஃபீல் ஓகே இது வந்து சில்ட்ரனோட உரிமைகள். அது இப்போ ஆவுடைய சொன்ன மாதிரி நீங்கள் ஆவுடைய ரொம்ப கரெக்டாக சொல்லி, இப்போ நீங்கள் வந்து பையனை வளர்க்கல, ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த கோடிங் அந்த பையனோட அந்த 4 வருஷம் அந்த பையன் சொல்கிறான், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறான். அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷோ இன்கேஸ் நடந்து வந்து சொல்லியிருந்தா மாறி இருக்கும் சார். இதுக்கப்புறம் நானே என்ன மாற்றிக்கணும்னு நினச்சா கூட என்னால் மாற்றிக்க முடியாது சார். அந்த பையன் சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை இதில் சில விஷயங்கள் நான் வந்து என்னென்னா, அதாவது என்னென்னா ஒரு டிஸ்கஷன் கிடையாது, இது ஒன் வே கம்யூனிகேஷனாக மட்டும்தான் இருக்குது. வாட் ஐ சே யூ ஹாவ் டு டூ. அப்போது இந்த குழந்தைக்கு நல்லதே நீங்கள் சொன்னால் கூட இப்போ வந்து அந்த போய் ஒரு பொறுப்பு இருக்கணுன்றதுனால இன்னும் ஒரு ஆஃபீஸை பார்த்துக்கணும்னு நினைக்க சொல்கிறது, அதை க்ளீன் பண்ண சொல்கிறதுலாம் தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னென்னா அதை எப்படி கொண்டு வரணுன்றதை பொறுத்து இருக்குது. இப்போது இது வந்து இந்த ஊர்லேயும் நம்ம ஊரில் முன்னாடி வந்து வேலை பார்த்துருப்போம், அப்பா என்ன வச்சுருந்தாரோ கடை வச்சுருந்தாரோ அந்த கடையை போய் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பட்டது. பட் என்னென்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், நம்ம கடை தானண்டா நீ வந்து அதை எடுத்து நடத்தணும், அடுத்து நீ நடத்த போகிற அதனால நீ பண்ணணும்னு அப்படி. பட் அப்படி இல்லைனா கூட லைக் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் தே கிவ் யூ அ லிட்டில் சேலரி ஃபார் தட். லைக் நீ பண்ணுற ஒர்க்குக்கு இது ஒரு ஜாபு, நீ பண்ணுற உன்னோட டயத்துக்கான முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நீ 1 hour நீ ஒர்க் பண்ணுறன்னா அதுக்கான ஒரு சேலரி
அப்படின்ற மாதிரியும் கிடையாது. இதில் அந்த டைமிங்கை வச்சு லைக் யூனோ இஃப் யூ ஆர் நாட் ஆன் டைம், எஸ் டைமிங் முக்கியம் தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் அதை நீ வரலை அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்றது தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. அது அவன் என்ன வேணுன்றதே நான் தான் டிசைட் பண்ணேன். அந்த அம்மா சொன்னது, அவன் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் இல்லை, நான் இந்த பக்கம் மாற்றி விட்டேன் அப்படின்றப்போ ஸோ அவன் சொல்லிட்டான் நான் அதை கிராஸ் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் பாருன்னா அவன் ப்ரோக்ராம் ஆகிட்டான். அம்மாவுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கு. இல்லை அம்மாவுக்காக இல்லை, அது செய்யலைன்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்று வந்து த்ரெட்டனிங்காக இருக்குது, ஏன்னா அதான் த்ரெட்டனிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி சத்தியமாக தெரியலை. ஒன்று த்ரெட்டன் பண்ணுறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்து மூலமாக இந்த குழந்தைய கண்ட்ரோலில் கொண்டு, இது நம்ம இயல்பாக நிறைய நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயமாவே பார்க்க முடியுது. இது வந்து நம்ம வந்து இது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. பட் சில நேரத்தில் நம்ம ஆஸ் பேரண்ட்ஸாக நம்ம வந்து இது உனக்காக நான் இவ்வளோ பண்ணுறேனே நீ இதை கூட பண்ண மாட்டியான்னு நம்ம சொல்கிறப்பயே அந்த குழந்தை வந்து நம்ம இமோஷ்னலாக வி ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் தட். சில இடத்துல அந்த நெகோசியேஷன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ இந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தலையை ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஓரளவுக்கு ட்ரெஸ் பண்ணுறத வந்து இப்போ ஒரு அஃபிஷியல் ஸ்பேஸ்க்கு போகிறாங்கன்னா ரைட்டு, மித்தபடி இருக்கிறப்போ அவங்க யூஸ் பண்ணுற இப்போ இந்த செருப்பு போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த சில இடத்துல அது வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுன்ற இடத்துல அவனோட சாய்ஸ், எனக்கு அதுதான் எனக்கு அதை ஃப்ரீடமாக கொடுக்க வேண்டியது அவசியம். எது ரொம்ப முக்கியமான, இப்போ எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் என் கண்ட்ரோலை பிடிச்சி வைக்கக்கூடாது. சில இதில் விட வேண்டியது அவசியம், சில இதில் அவங்களோட சாய்ஸை கொடுக்க வேண்டியது அவசியம். இது இந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு டிக்டாக்கா இது வாட் எவர் இட் இஸ். அதில் ஒரு குழந்தைக்கு பேசக்கூட தெரியாத ஒரு குட்டி பாப்பா, அதுக்கு அவங்க அப்பா நெகோஷியேட் பண்ணுறாரு. சும்மா அது வந்து ஹீஸ் ஜஸ்ட் ஹேவிங் அ கான்வர்சேஷன், உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த கலர் வேணுமா, அந்த குழந்தைக்கு பேசக்கூட தெரியாது. பட் ஓகே யூ ஆர் கெட்டிங் ரெடி நவ், லைக் உனக்கு இது வேணுமா, இந்த ஹேர் பேண்ட் போட்டுக்கலாமா, இதை போடு. ஸோ இட் இஸ் ரெஸ்பெக்டிங் த பர்சன். அது குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்குது. அதை வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஸோ டாக்ஸிக் அம்மாள் அடுத்து டாக்ஸிக் மாமியாருக்கு போகலாம். 2 டாக்ஸிக் அம்மாவே தாங்க முடியல. இப்போ டாக்ஸிக் மாமியார். இதுதான் கண்ட்ரோல். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அது வந்து என்னென்னா நான் வச்சது தான் சட்டம். இது எந்த ஃபேமிலிக்குமே அப்ரூவ் பண்ணவே முடியாது. எந்த ஃபேமிலிக்குமே நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் இவரை ஆரம்பிக்கிறப்ப ஒரு லீடர் சொன்னால் நம்ம செய்யணும், கிடையவே கிடையாது. இந்த லீடர்ஷிப்ன்றது யூ இன்வால்வ் எவ்ரிபடி இன் மேக்கிங் த டிசிஷன். அப்போது இப்போ நாட்டில் இப்போ வந்து இவ்வளோ பெரிய டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கான டிசிஷனை இங்கே எவ்ரிபடி வில் பார்ட்டிசிபேட். அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், எல்லாரும் போய் நம்ம சொல்ல முடியாதுன்றனால வேறு ரெப்ரசன்டிங் சில பேர் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புகிறோம். அது மாதிரி இருக்குது. இல்லை இந்த மாதிரி டவுட்டாக இருக்குன்னா அவங்க சிலதை வந்து இது ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பொது அந்த டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அது நம்ம வந்து ஓட் பண்ணலாம், அதுக்குமே ஓட் பண்ணலான்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு குடும்பன்றது ஒரு 4 பேரோ 5 பேரோ இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்குள்ளர ஹவு கேன் சம்படி டேக் த ஹோல் டிசிஷன்? ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு வியூஸ் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட என்விரான்மெண்ட் இல்லாத பட்சத்தில் அது ஃபேமிலியே கிடையாதுல்ல. கரெக்ட், அதுவும் கரெக்ட். பட் மொத்த சம்பளத்தை எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கனாலே அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் தமிழ் ஃபேமிலியில், அது இந்தியன் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க அந்த அம்மா தான் வந்து கம்ப்ளீட்டாக எப்பவுமே எல்லாம் குடும்பத்தோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணிட்டு இல்லை ஃபினான்சஸ் மேனேஜ் வந்த பிறகு அந்த கூட்டு குடும்பமாக வாழ்கிறப்போ இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு. நீங்கள் ஃபினான்சஸை மெயின்டைன் பண்ணுறது, இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்னு வச்சு இப்போ சம்பளம் எல்லாருமே போட போகிறது கிடையாது. அக்கௌண்டன்ட்னு வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவங்க போடுவாங்களா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த டிஸ்கஷன் யாருக்கு என்ன தேவை இருக்குது என்ன ஏது அப்படின்றதும் அப்போ இப்போ இன்னொரு ஃபேமிலியாக இன்னொன்று உருவாயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ஒய்ஃபை இருந்தீங்க, உங்கள் குழந்தை இருந்தது, உங்கள் பையன் இருந்துச்சுன்றப்போ ஓகே யூ ஆர் ரன்னிங் அ ஃபேமிலின்றப்ப கூட ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலியாக உங்கள் பையனை இன்னொரு ஃபேமிலியாக அவர் உருவாயிட்டாருன்ற பட்சத்தில் ஹீ ஷுட் ஆல்சோ ரன் அ ஃபேமிலி. இல்லை அவர் பண்ணல பாப்பா, அவங்க அப்பயும் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த பொண்ணோட சம்பளத்தை இப்போ நிறைய இப்போ ரீசெண்டாக நடந்த நீயா நானாலும் இதே பஞ்சாயத்து தான். பொண்ணு வந்து பேங்க்ல வேலை பார்க்குது, பொட்டு வாங்குறதுக்கே வந்து நான் உட்காந்துருப்போ எனக்கு அது புரியல. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு. பட் ஆனால் ஷீ
இஸ் ரியலி வரிட் அபவுட் இட் தான். ஒரு ஏர்ன் பண்ற ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம், இது ஏன் சம்பாத்தியம், என்னால இதை செய்ய முடியுதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். அந்த அம்மா சொல்றவங்க திருப்பி திருப்பி வீட்டுல, அதாவது அந்த கிராமத்துல இருக்கிறாங்க, சின்னாலப்பட்டியில இருக்கிறாங்க, வர்றவங்க பொண்ணை பாரு என்ன இப்படி வந்திருக்குது பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாருக்கும் இருக்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம்னா கிராமத்து அந்த மாதிரியான ஒரு ஊர்ல வந்து சின்னால இல்ல நான் சின்னாலப்பட்டின்றதுக்காக நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இது இல்ல இங்கேயும் இருக்கு, சென்னையில இருக்கிற, சென்னையிலும் இதை பார்க்க முடியுது. என்ன சொல்ல, சென்னை வேற, சின்னாலப்பட்டி வேற, சென்னை வேற, பெங்களூர் வேற, அப்படித்தான் அங்க மைண்ட் செட் எல்லாமே நீங்க சொல்லலாம். பட் இதே சென்னையில இது கூட்டு குடும்பமாவும் இல்ல, மாமியார் கூட இருக்கிறாங்க, மருமக வந்து அந்த பையனோட அண்ணா வந்து இன்னொரு ஃபிளாட்ஸ்ல பக்கத்துல இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்களே தவிர பட் ஸ்டில் நீ வந்து இதை போடக்கூடாது, இதெல்லாம் யூஆர் நாட் அலவுட் டு வேர் இட் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னது, ஒரு நைட்டி போடுறதே ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல, சரியா? அப்போ வேற மித்த ட்ரெஸ் எல்லாம், அதாவது என்னன்னா ஒரு டிஷர்ட்டு, ஒரு 3/4 ஷார்ட்ஸ், 3/4 நான் சொல்றது முட்டிக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 3/4 பேண்ட் போடுறது கூட அந்த இடத்துல பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அப்போது அது யாரோட சாய்ஸ், அது பொண்ணோட சாய்ஸ். பட் ஸ்டில் அந்த இடத்துல அந்த பையன் பேசுகிறதே கிடையாது. இந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணாலும் லைக் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்படின்றதான். நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சென்னைக்கு வந்துட்டால் மட்டும் மாறிடுச்சா? இது அவங்களோட பையங்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க, இந்த பையன் பொண்ணு மருமக எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எவ்ரிபடி ஹஸ் காட் தேர் ஓன். பட் ஆனாலும் இது இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் இந்த இடத்துல. இப்போ அவங்க ஒரு குடும்பமாக ஆயிட்டாங்க அப்படின்றப்போ அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விடுறதே கிடையாது. ஸ்டில் யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ, நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் தான் அந்த இடத்துல. இவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் அவங்க ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. மேபி இந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு குழந்தை நியூலி மேரிடாக தெரியும், கண்டிப்பாக இஷ்யூஸ் வரதான் செய்யும். இப்போ என்னென்னா, இப்போ நிறைய விமன் இப்போ படிச்சுட்டு வர்ற பெண்கள், அது அடுத்தது அவங்கன்னு ஒரு ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்கன்னு ஒரு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதில் நிறைய பேருக்கு வந்து ஒரே சைல்டாக இருக்கலாம், அந்த பொண்ணு வந்து ஒரே சைல்டாக இருக்கலாம், இல்லை பெண்கள் மட்டும் தான் அந்த வீட்டில், அதாவது பொண்ணுங்க மட்டும் தான் அவங்க வீட்டில் இருக்கலாம். ஸோ அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் இப்போ நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க, பார்த்துக்கணும்னு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டப்பா டான்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலியில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பெரிய பிரச்சனை தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு பொண்ணு, எங்கள் அண்ணனுக்கு வந்து எது வேணாலும் பண்ணலாம் சார், எது வேணால் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், 2 o'clock வரைக்கும் ஃபோன் பார்க்கலாம், வெளியே இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதே நாங்கள் பண்ண, இது ஒரு பேசிக் ரைட் தானே. இதை சோறு சாப்பிட்றத கூட நீ வந்து அண்ணன் எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம், நீ சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. பிரியாணி லெக் பீஸ் அவனுக்கு மட்டும் கொடுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள போல இருக்கு இந்த குடும்பத்துல. போட்டு தள்ளிடுவாங்க என்ன இவ்வளவு அப்படிலாம் அப்பா தேவையே இல்லை அப்படின்னுச்சு. இடியா வந்து ரொம்ப கொடுமை, இது ரொம்ப கிரிட்டிக் எனக்கு இது. ஓகே, ஆனா அப்பாவோட ஆங்கிள் பாக்குறப்போ ஒரு விஷயம்னா, நான் கஷ்டப்படுறேன் மாஸ்டர் வந்து நான் என்ன கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பையன் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா? பையன் தருதலையா போனா பிரச்சனை கிடையாதான்னு கேக்குறேன். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சொசைட்டி அப்படிதான் இருக்குது. சொசைட்டி அப்ப யாரை மாத்தணும்? சொசைட்டியை மாத்த முடியாது. சொசைட்டில இருக்கிற யாரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது? சோ அதனால அந்த பயத்துல தான் இருப்பாரு. இப்ப இந்த மாதிரியான அப்பா, அவர் ஒரு மிடில் கிளாஸ் அப்பா, அவரோட பயம் வந்து ஏன்னா 4 பேர் தப்பா சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி சுத்த விட்டாங்க அப்படின்ற. இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை இந்த ஃபேமிலியில வரதுக்கு ரொம்ப ரொம்ப 200% பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒரு கண்ட்ரோல்டு லைஃப்ல இருக்கிறாங்க. ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, டிவி பார்க்க முடியாது, வெளியில போக முடியாது, யார்ட்டையும் பேச முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை பிச்சுட்டு நான் வெளியில இந்த அப்பா சொன்னது எல்லாத்தையும் உடச்சி தள்ளணும்னே அது வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்றதுக்கோ இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடி போறதுக்கோ எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா இந்த குழந்தை அப்படி பண்ணுமான்னு சொல்லலை. பட் இவ்வளோ ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வளர்றது எப்பயுமே, அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அதுல இருந்து பிரேக் பண்ணி வெளியில போகணும் தான் நினைக்கும். அந்த பையனை விட்டாங்கன்னா நம்ம ஊர்ல தான் இருக்குல்ல, அவன் பையன் அவன் ஆம்பளை அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவன் வந்து இல்ல அப்ப பையன் பண்ணிப்பான், அவனுக்குன்னு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பொண்ணுங்கள ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இல்லைன்ற இந்த மைண்ட் செட் தப்பு தான். பட் ஆனால் அவர் அதுக்கு பயந்துட்டு அவரும் ஒரு நார்மல். இப்போ அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வர்றவ சண்டை போட மாட்டாளா? அவள் வந்து என்ன இவ்வளோ கேவலமாக இருக்க, உனக்கு ஒரு எந்த விஷயமும் தெரியல, வீட்டை ரன் பண்ணுற அளவுக்கு எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ இந்த இவர் சொல்கிற மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ நீ எது சினிமாவுக்கு போகிறது கூட கல்யாணம் பண்ணிட்டு போன்றாங்க. டே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. பிறப்பே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அந்த பிறப்பான்னு கேட்குறேன். அப்போ கல்யாணமே பண்ண வேண்டாம்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணுச்சுன்னா she cannot live at all. அப்போ அப்படிதான் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து she is only developed for a marriage.
நீ படத்துக்கு போகணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் போ, பார்க்குக்கு போகணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் போ, ஃபோனில் பேசணுமா இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அப்போ அந்த இதே இப்போ ஆனால் அந்த பையனுக்கு அது டோட்டலி அது மாதிரி கிடையாது. அப்போது அது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வருதுன்னா he will see the same thing in her. நீ எப்படி வெளியில் போகலாம், நீ ஃபோன் பேசலாம், நீ ஏன் படத்துக்கு போகணுன்னு கேட்குற, இது எல்லாத்தையும் அவன் அந்த பொண்ணை பார்த்து கேள்வி கேட்பானா இல்லையா, அவனோட வரப்போகிற ஒய்ஃபு. அப்போ அந்த பொண்ணுக்கு, அந்த வரப்போகிற பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. ஏதாவது இந்த கலாச்சார சீர்கேடு வந்து பெண்கள் மட்டும்தான் நடக்குது, பெண்கள் தான் வந்து இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுவாங்கன்னு மித்ததெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இல்லை அது எப்படின்னா அது வந்து அது மாதிரி தானே சொசைட்டி இருக்குது. அது 2 பேரும் தான் காப்பாற்று. இல்லை ஒரு பொண்ணு கெட்டு போகிறா, அந்த ஷிஃப்ட் வந்து இல்ல இப்ப ஒரு பொண்ணு கெட்டு போறா அப்படின்னா, ஒரு பொண்ணு கெட்டு போறா நீங்க சொல்ற அந்த டேர்ம் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? யார் காரணமா இருக்க முடியும்? ஆண் தானே நீங்க சொல்றபடி பார்த்தா. அப்ப அந்த ஆண் வந்து கேவலமா வளர்த்த அந்த அப்பா அம்மாவை என்ன சொல்லலாம்? அப்போ கரெக்ட் தான். பட் ஓவராலா வந்து அந்த மென்னோட நேச்சுரலான பிஹேவியர் எது நேச்சுரலான பிஹேவியர்? எப்படி வேணா இருக்கலாம்ன்றது நேச்சுரலான பிஹேவியர் கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம், கொஞ்சம் என்ன சொல்றது அக்ரெசிவா இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிறது. இதுல வந்து இவங்க வந்து சாஃப்டானவங்க, இவங்க இப்படித்தான் இருக்கணும். அதாவது இது எல்லாமே வந்து இந்த சொசைட்டி காலங்காலமா டெவலப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஃப்ரேம்குள்ள போட்டது. அது ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வேற வேற மாதிரி படுது. பட் இன்ஃபேக்ட் இங்கேயுமே அந்த மாதிரி இருந்து இப்போ நிறைய இவால்வ் ஆயிட்டாங்க. பட் இங்கேயும் இன்னும் ப்ராப்ளம்லாம் இருக்கு, வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேக்வேர்டாக தான் இருக்கும். அதுல இருந்து உடைச்சிட்டு ஏன்னா இந்த மாதிரி டாபிக்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, வெளிநாட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. இங்கேயும் உண்டு, விட மாட்டாங்க, போனை பார்க்க விட மாட்டாங்க, நைட்டு பேச விட மாட்டாங்க. இதெல்லாம் இங்க ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் ஒரு இங்கேயும் இருக்குது. இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. நீங்க சொல்ற யூஎஸ் வளர்ந்த நாடுன்னு சொல்றீங்க, இங்க வந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இங்க இது கிடையாது. இங்க வந்து ஒரு டிபேட் ஷோல வச்சு இன்னைக்கு போட்டு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இல்ல. நான் ரொம்பவே அதை ஸ்டாப் பண்றேன். ஏன் அப்படின்னா தெர் இஸ் இதில் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ. எப்படின்னா அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா, டேட் பண்ணுறான்றதை தாண்டி லைக் இன்னும் அதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷோ ஒன்று இருக்குது. அதில் அந்த பையனோட அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் டிப்பிக்கலாக இந்த அம்மாக்கள் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்க முடியும். இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த என்ன சொல்கிறது, எங்கே தாண்டி குதிச்சு போனாலும், இந்த வேற்று கிரகத்துக்கே போனாலும் நிறைய பேர் அப்படி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்க ஃபேமிலி, they give their space and freedom. இல்ல எல்லா இடத்துலயும் கிடையாது இந்த மாதிரி ஒரு. இதே தான் சொல்றேன், நம்ம ஊருனா இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ற ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வேண்டியதும் அவசியம். நம்ம தான் வெளிநாடுகளை இப்படி தான் இருப்பாங்கன்ற ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வேண்டியதும் அவசியம் தான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட். இது எல்லா இடங்கள்லையுமே இட் இஸ் கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ட்ரோல் ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, என்ன ஃபேமிலி சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, கண்ட்ரோல் ஃப்ரீக்கை தாண்டி இது வந்து ஒரு பேட் பேரண்டிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். இவங்க எல்லாருமே பேட் பேரண்டிங். அந்த அம்மா ஒரு பேட் பேரண்டிங். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு படிச்சும் அவங்க வேற ஒரு விஷயத்தினால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க படிக்காதவங்க இப்படி இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஷோவுக்காக மாற்றிக்கிறேன்னு அது வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் என்னன்னா அந்த குழந்தை வந்து என்னோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டு இது வந்து நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ நான் பண்ணுறேன் இந்த குழந்தைக்கு, அப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அது அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டை கடைசியில் திருப்பி அவங்க வந்து ஒரு லேட்டர் ஏஜில் வந்து இந்த குழந்தை எங்கே விட்டுட்டு போயிடுமோன்னு ஒரு பயமும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு லேட்டர் லைஃப்பில் வந்து பார்த்து ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமில் ஓவர் பேம்பரிங் கொடுத்து நீ எதுனாலும் செய்ய, உனக்கு எதுனாலும் ஓகேனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுமே தவறான ஒரு இதுதான் கொடுக்கும். நடுவில் ஒரு பிரிட்ஜை கரெக்டாக போட்டு ஒரு கோடை போட்டு அவங்க ரெண்டு எக்யூப் பண்ணணும், எம்பவர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஹோல் விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்டதில்லை, இவங்க எல்லாரும் கற்றுக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் நம்மளும் கற்றுக்க வேண்டியது, பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸும், அடுத்து வரப்போ புதுசாக பேரண்ட்ஸ் ஆகிறவங்களும் கற்றுக்க வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைதவே இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மெட்டாமைண்ட் சேனல் அவங்களுடைய சேனல். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் சம்மந்தமான பல விஷயங்கள் அதில் அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டிஷர்ட் vibes.store கிச்சடியோட புது மெர்ச்சன்டைஸ். ஸோ மறக்காமல் அதையும் போய் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிச்சடி 10 அப்படின்ற அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள்.
ஆவுடையப்பன் வரிசையாக இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி வரிசையாக இத்தனை விஷயத்த சொல்லிட்டீங்க, பாவம் அவங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். லைக் பப்ளிக்கோட விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு அட்லீஸ்ட் we can reach them out. So see you in the next video then. Bye.